நம்ம சோழனோட ஓனர் பாத்தீங்கன்னா கால் பண்ணி ஒரு கோயில் ட்ரிப் இருக்கு, எப்படியும் 3 நாள் கிட்ட ஆகும், நீ சவாரிக்கு போறியான்னு கேட்க நம்ம சோழன் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு காலையிலேயே பாத்தீங்கன்னா நம்ம வானதியும் வீட்டுக்கு வந்ததுதான். உடனே நம்ம சோழனை பாத்தீங்கன்னா அவங்க ஓட்ட வய வச்சுட்டு சும்மா இல்லாம பாண்டி எல்லாம் சொல்லிட்டானா, காலையில விசாரிக்க வந்தியான்னு கேட்க என்னென்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க. நான் பணத்தை திருடிட்டேன், அதை பத்தி கேட்க தானே வந்த அப்படின்னு சொல்லி உடனே பாண்டியும் பாத்தீங்கன்னா டே யாராவது அதை பத்தி சொல்லுவாங்களா, நான்லாம் ஒன்னும் சொல்லல, நீயா தான் இப்ப சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வானதி பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல நீ வா உள்ள அப்படின்ட்டு கூட்டிட்டு போவாங்க. உள்ள வந்து நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து மாமா வந்திருக்காங்க, அவங்க விவசாயம் பண்றதுனால ஃப்ரெஷ்ஷா காய்கறி பழம் கொண்டு வந்தேன், அதை தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி நம்ம சேரன் கிட்ட கொடுப்பாங்க. அது நேரம் பாண்டி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி என்ன விஷயம் ஏதுன்னு கேட்க நம்ம பாண்டியும் பாத்தீங்கன்னா நடந்த உண்மையை சொல்லுவாங்க. உடனே நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா நல்ல புள்ள மாதிரி, ஆனா நான் வேற எந்த அர்த்தத்திலும் கேட்கலண்ணா, சும்மா தான் விசாரிச்சேன், சாரினா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சோழனும் பாத்தீங்கன்னா நம்ம சேரன் கிட்ட இப்படி ஓனர் கால் பண்ணி வேலைக்கு கூப்பிட்ட விஷயத்த சொல்ல சேரன் பாத்தீங்கன்னா அவரே உன்னை கூப்பிட்டு இருக்காரு, நீ போயிட்டு வாடான்னு சொல்லுவாங்க. உடனே நிலம் பாத்தீங்கன்னா எனக்கும் போர் அடிக்குது இங்க வீட்டுல, பேசாம நானும் அந்த ட்ரிப்புக்கு வரட்டான்னு கேட்க சோழன் பாத்தீங்கன்னா அதுக்கு என்னங்க வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம நிலம் பாத்தீங்கன்னா சரிங்க நான் வரேன்னு ஒத்துக்குவாங்க.